புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தில் எடுத்துக்கிறேன். நான் சென்டர் பகுதியில் என்னோட கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. இந்த 2025 4 கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு மிகவும் சிறப்பான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக ராகு தசையோ, குரு தசையோ, இல்லை சனி பகவான் தசையோ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா இந்த 3 கிரகங்களும் கோச்சார ரீதியாக ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது. இந்த 2025 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடப்பில் வரும். 12 வயதுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு 33 வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு ராகு தசை நடப்பில் வரும். 26 வயசு வரைக்கும் கூட ராகு தசை நடப்பில் வரலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை பொறுத்து. ஆனால் ராகு தசை என்னை பொறுத்த வரைக்கும் 30 வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். 20 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ ராகு தசையில் இருக்கிறீங்க, படிப்புக்காக ஒரு சில டிஸ்டர்பன்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. 2022 நிறைய பிராபலத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போது வரக்கூடிய குரு பயிற்சி மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பு. ராகு கேதுக்களுடைய பயிற்சியும் சிறப்பு. இது வரைக்கும் உங்களை பிராபலத்தை கொடுத்தது குரு பகவானுடைய நகர்வுகள், அதாவது 2022 இப்போ அப்படி கிடையாது. நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் மே மாதத்துக்கு பிறகு. மே மாதம் குரு பயிற்சி ஆகுது அப்படின்னாக்கா 1.5 மாதத்துக்கு முன்னாடி அந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ மார்ச் மாதத்துலேருந்தே நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு. 20 வயசுக்கு மேலே ராகு தசையில் இருக்கிறீங்க, புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கல, பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லை, நிறைய நான் பின்தங்கியே இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னா 2024 ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாபுத்தி ரீதியாக பலன்கள் மாறி இருக்கலாம், நல்ல பலன்களும் கிடைத்திருக்கலாம். நிறைய பேருக்கு கெடு பலன்களை தான் அதிகமாக கொடுத்துருக்கு இந்த ராகு தசையில். அதிலும் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. திருமணத்துக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய பேர், திருமணம் செஞ்சு கஷ்டப்பட்டிருக்காங்க, மனசு சார்ந்த பிரச்சனைகளை நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி சிறப்பு, 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய பயிற்சி சிறப்பு, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது சிறப்பு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் அப்படிங்கிறதுனால சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வீடு கொடுத்த கிரகம் சனி பகவானாக இருந்தாலும் ராகு பகவானுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை எல்லாமே இந்த காலகட்டங்களில் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் விலகும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, நிறைய தடைகளை கொடுத்துதா, இந்த காலகட்டங்களில் திருமணம் தடைகள் இருக்காது. திருமணம் சார்ந்து முயற்சிகள் முன்னேற்றங்களை கொடுக்கும். திருமணம் பண்ணிட்டீங்க, நிறைய கஷ்டத்தில் இருக்கிற, சேர்ந்து வாழ முடியல, டைவர்ஸ் கேட்டிருக்க, டைவர்ஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த டைவர்ஸ் எல்லாம் இந்த நேரங்களில் கிடைக்கும். டைவர்ஸ் கிடைச்சி மறுமண வாழ்க்கை ஒரு சில பேருக்கு அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லையா, அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இந்த ராகு பகவான் தசையில்.
ஏன்னா குருடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் இந்த 2025 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார். குழந்தைகள் ரீதியா, வாரிசுகள் ரீதியா, குடும்ப ரீதியா, பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார். வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். தாயார் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் இது வரைக்கும் மருத்துவம்லாம் எடுத்திருப்பீங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, மருத்துவ செலவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் கம்மியாகும். கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குருதசை. என்னோட கணக்குப்படி நான் குருதசை எடுத்துக்கிறேன். ஒரு சில பேருக்கு 50 வயசு வரைக்கும் கூட குருதசை நடப்பில் வரலாம். இப்போ குருதசை அப்படிங்கிறது 2 பலனாக வேலை செய்யும் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரிஷபராசிக்கு அவயோகர், யோகம் செய்யாத கிரகம். ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 2 காரகத்துவங்களுக்கு 2 பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான். இது சுக்கிரனோட வீடு அப்படிங்கிறதுனால கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் சொல்லலாம். இந்த ராசிக்கு மட்டும் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் கூட முதல் 10 வருடங்கள் அப்படிங்கிறது கெடு பலன்களை கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதில் தான் நீங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதன் பிறகு வரக்கூடிய சனி தசை இருக்கு இல்லையா, உங்களுக்கு யோக தசை அப்படிங்கிறதுனால சனி தசைக்கு முன்னாடியே ஒரு 6 வருடங்கள் இந்த குரு தசையில் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போ முதல் 10 வருடம் குரு தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 30 to 40ன்னு வச்சிங்களேன். என்னோட கணக்குப்படி முதல் 10 வருடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரங்கள் அப்படிங்கிறது 2022 குருடைய நகர்வுகள் சரியில்லை, இந்த ரிஷபராசிக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல. 2022 இறுதி காலகட்டத்தில் குரு ராகு சேர்க்கையில் இருந்து உங்களுக்கு பொருளாதார கஷ்டம், கடன் பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். 2023 குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்ததும், 2024 ஜென்ம குருவாக வந்ததும், இப்போ 2025 ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 வருட காலங்களாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள், குரு தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்கள், இப்போ மே மாதத்துக்கு பிறகு, மே மாதத்துக்கு முன்னாடியே 1.5 மாதம் அதனுடைய வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னாக்கா மார்ச் மாதம் ஒரு 15-16 டேட்டுக்கு மேலே உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். ராசிக்கு யோகாதிபதி கிடையாது, அவயோகர் தான். இருந்தாலும் நவகிரகங்களில் சுபகுரு அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருடைய காரகத்துவத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். இருக்கிற இடத்தை பொறுத்து ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். பொருளாதார வளர்ச்சி உண்டு, குடும்ப மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு. தசாபுதி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 10 வருஷத்துலேயும் உங்களுக்கு கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும் இல்லையா, அந்த கெடுபலன்கள் நீங்கள் விடுதலையாகலாம். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். கோச்சார ரீதியாக கிரக நகர்வுகள், சனிபகனுடைய நகர்வுகள் நல்லா இருக்கு, ராகு கேதுக்களுடைய நகர்வுகள் நல்லா இருக்கு, குருவுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்ற பட்சத்தில் தசாபுத்தி ரீதியாக ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவங்களாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான். நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா கடன் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நேரங்களில் வேண்டாம். இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி கொடுப்பார். இப்போ 40 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் இருக்கிற குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் சொல்லவே தேவையில்லை, ஒரு நல்ல ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வளர்ச்சி இந்த நேரங்களில் உண்டு. நல்ல ஒரு அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ரொமோஷன், அது இல்லாத இடமாற்றங்கள், சம்பள உயர்வு இந்த நேரங்களில் கிடைக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கை இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் தான் சனி பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வரார். ராகு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வரார். ராகு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி வரார். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி, அதாவது 2025 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி. கோச்சார ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். இது வரைக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். நோய் சம்மந்தமாக நிறைய கஷ்டப்பட்டுருந்தீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், செலவாயிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அந்த செலவுகள் இந்த நேரங்களில் கம்மியாகும். தொழில் சார்ந்து வளர்ச்சி, இடம் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி, தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் இல்லை அப்படின்னாக்கா லாபத்தை நல்லபடியாக கொடுக்கும். சனி பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு கெடுபலன்களை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால ராசியை பார்க்கறது மன அழுத்தங்களை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறது பசங்களால் ஒரு சில செலவினங்கள், மனசஞ்சலங்கள் இந்த நேரங்களில் வரும். கொஞ்சம் கவனம் தேவை. இது தவிர உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கடன் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த கடன் சுமை இந்த நேரங்களில் குறையும். கொடுத்த கடன் வரலையா, அந்த கொடுத்த கடன் வரும். இது வரைக்கும் வீடு கட்டி குறையா இருக்கா, அந்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும்.
பழைய சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்குறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அதில் தான் ரொம்ப நாளாக வந்து ஒரு கேஸில் இருக்குது, வழக்கில் இருக்குது. அந்த வழக்கு வந்து எப்போ தீர்வுக்கு வரும் அப்படின்னாக்கா இந்த 2025 பார்க்கலாம். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த நேரங்களில். வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு சனி பகவான் வந்து அவயோகராக வந்தால் கூட நல்ல ஒரு பலன்களை பார்க்கலாம். கோச்சார ரீதியாக உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. சனி பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை, 2ஆம் அதிபதி தசை. பொருளாதார வளர்ச்சி இந்த நேரங்களை கொடுக்கும். இது வரைக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் எடுத்துகிட்டு வந்தால், மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தால் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் வர 5ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது இது யோக தசை தான். உங்கள் ராசிக்கு இது 17 வருடங்களும் சிறப்பான யோகத்தை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த புத பகவான் அஸ்தங்கமாகவோ இல்லை அஸ்தங்க வக்கரமாகவோ இருந்தால் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைந்திருந்தால் கடன் தொல்லைகளை கொடுத்துருக்கும். கோச்சார ரீதியாக 2022 நிறைய கடன் தொல்லைகள், அது இல்லாத தூக்கம் இல்லாத பிரச்சனைகள், சொத்து பத்து சார்ந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் வந்து நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. நிறைய ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். குடும்பம் ரீதியாக முன்னேற்றத்தை பார்க்கலாம். சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். உங்களுடைய தசை அப்படிங்கிறது, இந்த புதன் தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகள் எங்கே இருந்தாலும் சரி அந்த வாரிசுகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான மேன்மையை கொடுக்கும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 4 கிரக பயிற்சிகள் 2025 நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். நன்றி.